ராஜா. ஹalleluya. அன்பையாக்கு லூஸ் மோஷனா என் தேவனாகிய கர்த்தாவே அந்த மகனை நல்ல மதி ஆண்டவரே அதிகாலையில கொண்டு வரமான்னு ஜெபிக்கிறேன். நல்லா தடப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குற ஆண்டவரே சத்தியத்தில் இருந்து சத்தியத்தில் நடக்க பயன்படுத்த ஆண்டவரே அதிகாலையில் ஆண்டவரே நரமுட்டம் ஆண்டவரே சென்னை பகுதியில் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே அந்த மகனுக்கு ஜெபிக்கிற ராஜா. 7 என்று பூர்ணமான வார்த்தை ராஜா. இந்த 7ஆம் தேதி அமரும் போது அந்த சீட்ல அமரும் போது அந்த விஜய்க்கு ஒரு நல்ல காரியத்தாண்டவரே வெற்றியோட நடுக்கோ வெற்றியோட இருக்காண்டவரே ஏழைகளை கண்களை காண்பிக்கமா ஜெபிக்கிறமையா. எப்படி ஆண்டவரே அப்பா பதையை அடித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்பா நீ கூப்பிட்டுட்டாண்டவரை யுத்தத்துக்கு கொண்டு போன்னு சொன்னிய தேவனே அது போல ஆண்டவரே அப்பா பிலிம் தியேட்டர்ல நடித்து கொண்டிருக்கிற மனிதனை உருவாக்கி அப்பா ஒரு பெரிய சீட்ல அதிகாரிகள் சீட்ல உட்கார வைத்து நன்றி ராஜா. உலகம் முழுவதும் சொன்னாங்க ஆண்டவரே சென்னை முழுவதும் சொன்னாங்க ஆண்டவரே 1 சீட்டு 2 சீட்டு தான் வரும்னு. என் தேவனாகிய கர்த்தாவே பீரிக்குன்னு வந்துச்சையா. என் தேவனாகிய கர்த்தாவே மோசைக்கு சொன்னியே அப்பா தேவனே அப்பா கோலை நீட்டு நான் அப்பா கோலை அடித்தார் ஆண்டவரே மலை மீது. என் தேவனாகிய கர்த்தாவே அது மாதிரி ஆண்டவரே அப்பா அந்த விஜய்க்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து சென்னை முழுவதும் கலக்கட்டும் ஐயா. சென்னை முழுவதும் தேசம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரை கலுக்கு ஆண்டவரை ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கிட்டம் ஆண்டவரை. என் தேவனாகிய கர்த்தாவே பிள்ளைகளோட பணம் பிள்ளைகளுக்கு சொன்னிய தேவனே அப்பா அப்புத்தை விட்டு கொடுக்காம நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மகனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கூட ஆண்டவரை. உலகம் முழுவதும் சொல்லுதையா அவன் மனைவி பார்க்கல அவன் பிள்ளைய பார்க்கலன்னு. என் தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்துல காரியத்தாண்டவரை நீ அங்கீகரிக்கிற தேவன் ஆண்டவரை. விஜயுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ செய்த மேலான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மகனை கொண்டு என்ன செய்யணுமோ என்ன சித்த செய்யணும் ஆண்டவரை செய்த ஆண்டவரை. இதோ பெங்களூர் பட்டத்திலிருந்து ஆண்டவரை இந்த அடியான ஆண்டவரை விஜய்க்காக ஜெயித்துக் கொண்டிருக்கிற ராஜா. வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும் ஆண்டவரை. இன்னி ஆண்டவரை அந்த ஒருவனும் பீட் பண்ண முடியாத ஆண்டவரை நல்ல நிக்கமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எப்படி ஆண்டவரை தாவீதை கொண்டு செய்தீரோ அதே போல செய்யமா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நேற்று தினத்துல யூடியூப்ல பார்த்தாயா அவர் இப்படியாக சொல்றாரு பைபிள்ல எல்லா வார்த்தையும் இருக்குது ஒரு வார்த்தையை சேர்த்து பாருங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாம் குழியில எடுத்து போட்டாங்க. யோசேப்பை பத்தி பேசினாரு. என் தேவனாகிய கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு இன்னும் ஞானத்தை கூட ஆண்டவரே. அப்போ அந்த சீட்ல உட்காரும் போது 1 மணி நேரம் ஆண்டவரை பைபிள்ல தியானம் பண்ணி உட்காரோ அந்த மகனுக்கு ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும் ஆண்டவரை. பெங்களூர் பட்டணத்துல இருந்து ஆண்டவரை இந்த பெத்தல்ல இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறேன். 1 மணி நேரம் ஆண்டவரை பைபிளை படித்து எந்த ராகவேந்திர காலில் விழுந்தாலும் எந்த கோயில போய் நின்று கொளுத்தினாலும் கேள்வியில கொளுத்தினாலும் முடியாது. தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்து 1 மணி நேரம் அந்த பைபிளை படித்து நீ உட்காந்து அமர்ந்து பாரு. தேவன் வல்லமை மேல வல்லமை கொடுக்கிறாரு. ஹalleluya. ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து கொள்கிற பிள்ளைகளை விஜய் கண் நோக்கி பாருமையா. ஒவ்வொரு பிள்ளைகளோட பசி பட்டியல பாருமாண்டவரை. மீன் பிடிக்கிற மந்திரங்களெல்லாம் பாருங்க மாண்டவரை. விவசாயம் செய்யற பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவரை பாருங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தாவை எல்லாத்திலையும் ஈடுபடமா நாங்க ஜெபிக்கிற மாண்டவரை. இந்த கால வேளையில உலகம் முழுவதும் ஆண்டவரை உண்மை சொன்னாங்க ஆண்டவரை வர முடியாதுன்னு. அப்பா நீ அற்புத விதத்துல வந்த நன்றி செலுத்துகிற ராஜா. இதோ இந்த காலவேளை எல்லாத்தையும் திரு கரத்துல கொடுக்குறேன். மகனை கொண்டு சென்னையில பயன்படுத்தமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இதோ ஆண்டவரை இந்த பெத்தல் சபையில இருக்கிற ஆண்டவரை போதகருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும். மகிமை மேல மகிமை சூழட்டும் ஐயா. இந்த காலவேளையில